வீட்டுக்கடன் வாங்கும் பொழுது 2 இன்சூரன்ஸ் வாங்க வேண்டும், ஏன் என்பதை பற்றி பார்ப்போம். வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கும் பொழுது 2 இன்சூரன்ஸ்களை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒன்று கடனுக்கு, இன்னொன்று வீட்டிற்கு. இது மிகவும் முக்கியமான ஒன்று. இதனால் கடன் வாங்கினவருக்கு திடீரென்று ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் கடனை கட்ட முடியாமல் மனைவி பிள்ளைகள் கஷ்டப்பட மாட்டார்கள். அதனால் வீட்டுக்கடனுக்கு இன்சூரன்ஸ் அவசியம். அடுத்ததாக புயல், வெள்ளம், பூகம்பம், தீவிரவாத தாக்குதல் மாதிரியான பிரச்சனைகளில் வீடு பாதிக்கப்பட்டால் மொத்தமாக இடிந்து போய் உட்கார்ந்து விடாமல் இருக்க வீட்டிற்கும் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். இதற்கு வீட்டு உரிமையாளர் பாலிசி என்று பெயர், அதாவது ஹவுஸ் ஓனர் பாலிசி. ஒருவர் தன்னுடைய 30 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடனை 15 வருடத்தில் திருப்பி கட்டுகிறார் எனில் அவர் இக்கடன் தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுத்தால் வருடத்திற்கு சுமார் 13,000 ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். இதை 3 மாதத்திற்கு ஒரு தடவை பிரித்து கட்டுகிற வசதியும் இருக்கிறது. கடனை திரும்ப செலுத்தும் முழு காலத்திற்கும் மொத்தமாக சேர்த்து பிரீமியம் கட்டினால் லாபகரமானதாக இருக்கும். அதாவது அவர் சுமார் 65,000 ரூபாய் மொத்தமாக கட்டினால் போதும், 15 வருடத்திற்கும் கவர் ஆகும். இடையில் பிரீமியம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இந்த இன்சூரன்ஸிற்கு கட்டும் பிரீமியத்திற்கு ATCயின் கீழ் வரி சலுகை இருக்கிறது. வீட்டிற்கான இன்சூரன்ஸிற்கு பிரீமியம் மிகவும் கம்மிதான். 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தால் அதிகபட்ச ஆண்டு பிரீமியம் 650 ரூபாய் தான் வரும். இதுவே 5 வருடத்திற்கான பிரீமியத்தை மொத்தமாக கட்டினால் பிரீமியத்தில் 40% தள்ளுபடியும் கிடைக்கும். பெரும்பாலான வங்கிகள் மற்றும் வீட்டு வசதி நிறுவனங்களில் கடன் கொடுக்கும் போது இந்த 2 வகையான இன்சூரன்ஸையும் அவர்களே எடுத்து அதை கடன் தொகையுடன் சேர்த்து விடுவார்கள். ஆகையால் இனி நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக இந்த தகவலை விரிவாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.